அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டது, நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுது மரணம் வரும், எப்பொழுது மறுமை வரும் என்று தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேச்சும் மறுமையுடைய அடையாளங்களும் எங்கள் கண்ணு முன்னாடி நிகழ்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் திடீரென்று மரணம் வந்தால் நானும் நீங்களும் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை சந்திக்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்துக்கு வயசு இல்லை, எப்பொழுதும் வரலாம், எப்படியும் வரலாம். அண்மையிலே பக்கத்து ஊர், அதாவது முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய நாத்தண்டியிலே நாராவில் என்ற ஒரு ஊர், அந்த ஊரில் நடந்த ஒரு சோக சம்பவம். வறட்சி நிலவி மழை பெய்து மறுபடி வறட்சி நிலவி நேற்று முந்தாத்து கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு. வறட்சி ஆரம்பத்தில் நிலவுற நேரம் ஸ்காலர்ஷிப் ரிசால்ட்ஸ் வருகிறது. 10 வயசு புள்ள 114 மார்க்ஸ் ஃபெயில் ஆகி விட்டார். வீட்டுக்கு வந்து வீட்டிலிருந்து உம்மாட்ட சொல்கிறார், கொஞ்சம் குளிச்சுட்டு வாரம்மா. 2 நண்பர்களோடு போனால் தண்ணி இல்லை, வறட்சி, பெக்கோ போட்டு குளத்தை தோண்டிருக்கிறார்கள். அந்த மகன் போகிற கடைசி பயணம் அது. அவருக்கு அல்லாஹ் மீது ஆணையாக தெரியாது, வீட்டிலிருந்து நான் போகிற கடைசி பயணம். எங்கள் உம்மா மடியில் வீட்டில் இருந்து நாளைக்கு எனக்கு தூங்க கிடைக்காது, இன்றைக்கு ராத்திரி இந்த வீட்டில் இருந்து அமர்கலமாக நேற்று சாப்பிட்ட மாதிரி எனக்கு சாப்பிட கிடைக்காது. அவருக்கு அல்லாஹ் மீது ஆணையாக தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மரணத்தை அப்படித்தான் விதியாக்கியிருக்கிறான். அவர் போகிறார், போனால் குளிக்க போகிறார், ஸ்லிப்பாகி குழியில் விழுகிறார். அவசரமாக எடுத்து போகிறார்கள் மாரவில் ஹாஸ்பிட்டல். அங்கிருந்து சிலாபத்து கொண்டு போகிறார்கள். சிலாபத்திலிருந்து அப்படியே கொண்டு போகிறார்கள் எங்கே? ஜெனரல் ஹாஸ்பிட்டல். 18 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை வைத்திருக்கிறார்கள். நெஞ்சை அமிழ்த்தினால் சேறு வெளியாகிறது, சேரை எடுக்கணும், சேறு உள்ளக்க சேரும் செகுதியும் நிறைந்திருக்கிறது. நெஞ்சை அமிழ்த்தி கொண்டு போகிற நேரம் டாக்டர்ஸ்மார்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம், நெஞ்சை அமிழ்த்த சேறு வெளியாகிறது. ஆனால் இன்னும் நெஞ்சை அமிழ்த்தினால் ஹார்ட் நின்றுவிடும், அதனால் நெஞ்சை அமிழ்த்த முடியாது, ஒரு கட்டத்தோடு நிப்பாட்டணும். சேறு வெளியாகாவிட்டால் மௌத்தாகுவார், சேரை வெளியாக்குவதற்கு நெஞ்சை அமிழ்த்தினாலும் மௌத்தாகுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? 18 நாட்களில் அடிக்கடி மூர்ச்சி எடுகிறார், எழும்புகிறார், சாப்பிடுகிறார், பேசுகிறார். 17வது நாள் என்ன சொன்னார் டாக்டர்? மாலை நேரம் தூக்க மாத்திரையின் அளவு முடிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் புள்ளை விழித்து பார்ப்பார், அதுக்கு மேல் அவர் உயிர் வாழுவது எங்களால் சொல்ல முடியாது, 2 மணித்தியாலம் தான் நாங்கள் கணக்கு போட்டிருக்கிறோம் என்றார். ஒரு தாயார் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாயால் தாங்க முடியுமா? முடியவே முடியாது. என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாய் பார்த்து கொண்டிருக்க அந்த புள்ளை விழிப்பு, சிரிக்குது, பேசுது. டாக்டர் கொடுக்குற டைம் தாண்டுது, 7:30 மணி, 8 மணி ஆகுது. அந்த அம்மா பார்க்குறா, வளமைக்கு மாற்றமாக சிரிக்குது புள்ள. எந்த அளவு கண்டா, வீட்டில் குளிக்க போன அண்டு எப்படி சந்தோஷமாக இருந்துச்சோ, 18 நாட்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி உஷாராக இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா சாப்பிடுது. அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 10 மணி, மரண சாயலே புள்ளிட்ட இல்லை. அவங்க நினச்சிட்டாங்க 11 மணி, அல்ஹம்துலில்லாஹ், என் புள்ளிட்ட எந்த மரண சாயலும் இல்லை. டாக்டர் சொன்னார் 2 மணித்தியாலம், இது 4 மணித்தியாலம் ஆகிட்டு, 5 மணித்தியாலம் ஆகிட்டு. அவர் குதிக்கிறார், சிரிக்கிறார், ஊட்டி விடுறாங்க, பேசுகிறாங்க, கையில் உள்ள ஃபோனில் வீடியோ பண்ணுறாங்க, பையன் சிரிக்கிறான். ராத்திரி 1 மணி, உம்மாவும் பிள்ளையும் இப்போ மரணத்தை மறந்து அவர்கள் சிரித்து பேசுகிறாங்க. ராத்திரி 2:45 புள்ள சொல்கிறார், உம்மா கொஞ்சம் வலிக்குது, கண்ணசருது, மூக்காலையும் வாயாலையும் ரத்தம் வருகிறது. ஜனாசாவை தூக்குற நேரம் சிரிச்சு கொண்டிருந்த தாய் அப்படியே பைத்தியமாகிறாங்க. வீட்டுக்கு போகிற நேரம் ஜனாசா, நாராவில் மக்களை அழுகிறார்கள். பக்கத்தில் உள்ள தாய் பைத்தியமாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இது உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் நேரம் எது என்று தெரியாது. இது கடைசி நேரமா, கடைசி தொழுகையாண்டு தெரியாது. நாளை சுபஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் விதியாக்கினாண்டு தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 5 வயசு, 10 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு என்ற எல்லோருக்கும் 60, 80 என்று போடவில்லை. 5லும் போவார்கள், 10லும் போவார்கள், 15லும் போவார்கள். ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தை நானும் நீங்களும் சந்திக்கிறதுக்கு தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்.